ஸோ நம்ம சண்டைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் சண்டை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சண்டையும் ஒரு கருத்து வித்தியாசத்தால் வருது. ஆனால் அங்கே சண்டைன்றது அவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தம் நிறைஞ்ச ஒரு விஷயமா மாறத்துக்கான காரணம் ஒரு கருத்தும் வெறும் கருத்தாக இல்லாமல் ஒரு அடையாளமாக மாறி நம்மளோட அந்த அடையாளம்ன்றது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக அது போராடுற போராட்டம் தான் ஈகோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது எப்படி போராடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு விளையாட்டு மாதிரி. ஆக்சுவலாக இதை பார்த்து நம்ம சிரிக்க கற்றுக்கணும். அது ஒரு விளையாட்டு. இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமும் ஒரு விளையாட்டை மாற்றி மாற்றி விளையாடும். இதோட ஒரே நோக்கம் என்னன்னா என்னோட அடையாளம் அழிஞ்சிராத காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட முதல் விளையாட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்துதல், அதாவது டாமினேஷன். ரொம்ப டாமினேட் பண்ணுறான் பாவன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அடிக்கடி வார்த்தை வழக்குகளில் கூட கொண்டு வருவோம்ல, டாமினேஷன். இந்த டாமினேஷன் கேமை புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் சுலபம். பின்னாடி போக போக வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமான கேம்ஸாக இருக்கும். இப்போ எப்படி அதிகாரம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஆசை என்னென்னா நம்ம அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு மெயின் குறிக்கோள். அந்த கண்ட்ரோலை எப்படி பண்ணுவோம்னா பல விதங்களில் பண்ணுவோம். அன்புன்ற பேரை காமிச்சு அன்பை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம், குற்ற உணர்ச்சியை போட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்லைனா எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் கண்ட்ரோல் பண்ணுவோம், நல்ல நண்பன் அப்படின்ற பேர்லேயே நிறைய பேர் எவ்வளோ ஒரு ஹர்ட் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல. ஸோ இப்போது அந்த கண்ட்ரோல்ன்றது என்னன்னா நீங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க. அதில் 4 பேரும் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஒரு கருத்தை முன் வைப்பீங்க, இந்த சினிமாவுக்கு போகலாண்டா அப்படின்னுவீங்க. ஆனால் இன்னொருத்தன் வேணாம் அந்த படம் நல்லாவே இல்லை, நம்ம இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அடுத்த 2 பேர் அவனை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே மைண்டில் ஒரு ஸ்லைட்டாக நெருடும். நம்ம சொன்னதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்காத அவங்க சொன்னதை நம்ம அவங்க இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கு இந்த குரூப்பில் வேல்யூ இல்லையா. ஒரு சின்ன விஷயம், அதாவது நான் எதேச்சியாக வர ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களோட இதில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முன்வைக்கிற கருத்தை இன்னொருத்தவங்க அதை நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம மனசு புண் பண்றப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் என்னவா இருக்கும்னா டாமினேட் பண்றதா இருக்கும். நான் சொல்றதை கேளுங்கடா, பாருங்கடா, அவன் சொல்றது செம்ம மொக்கையான படம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி, இது ஒரு வேலை நிறுவனத்தில் வரப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கோம், ஒரு கருத்தை நம்ம முன்வைப்போம். அந்த கருத்தை நிராகரிக்கிறப்போ மற்றவங்க சொல்ற சென்ஸை பார்க்கறத விட இல்லை என் கருத்தை நான் எப்படியாவது முன்னாடி வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ புதுசா கல்யாணமான கணவன் மனைவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். 2 பேரோட கருத்துக்கள் வேற இருக்கும். அதுல மேரேஜ் டைனமிக்ஸ்ன்றது அதுவும் இருக்கும். ஆனா முக்காவாசி ஒரு தமிழ் பாரம்பரியத்துல ஒரு இந்திய குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% குடும்பத்திலேயாவது கணவனோட கை மேல ஓங்கி இருக்கும். ஸோ அந்த கருத்தை ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பீச்சுக்கு போகலாமா இல்லைன்னா நம்ம சினிமாவுக்கு போகலாமா அப்படின்ற அந்த ஒரு சின்ன முரண்பாடு வருது அப்படின்றப்பவே மனைவி சொல்ற கருத்தை எப்படியாவது நிராகரிச்சணும். ஏன்னா அவ ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல அது மொக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்துருவோம். சில அடுத்த ஒரு 40% மேரேஜஸ்ல எங்கெல்லாம் ஒய்ஃபோட கை மேல ஓங்கி இருக்கோ அவங்க கூட இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைங்க எங்க வீட்டு மனுஷங்க ரொம்ப வஸ்தி, உங்க வீட்டு மனுஷங்க சரியில்லை, ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்றேன். அந்த கருத்து வரப்போ இந்த மனிதன் அந்த கருத்தை நிராகரிக்கிறப்போ என்ன ஆகும்னா இல்ல நான் பண்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றத அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம சொல்றப்போ அதை அடுத்தவங்களை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்போ அங்க நிக்குது முதல் கேமு, ஈகோவோட கேம், டாமினேஷன், அதிகாரம் செலுத்துதல். நீ என்னோட இந்த அதிகாரத்தை நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அப்போ உனக்கு என் மேல அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிருவோம். 4 நண்பர்கள், அந்த நண்பர்களில் என்னோட பேச்சுக்கு எடுப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் டாமினேட் பண்ணியும் அவங்க அதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இம்மீடியட்டாக அங்கே ஈகோ ஹர்ட் ஆகும். இந்த ஈகோ ஹர்ட் ஆகிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுக்கு புத்தி கம்மியாயிடும். அந்த சூழ்நிலைக்கு எது கரெக்டான டெசிஷன் எது தப்பான டெசிஷன் அப்படின்ற அந்த எடை போடுற அந்த ஒரு குணத்துக்கு பதிலாக என் மனசில் இந்த காயம் பட்டுச்சு, நீ என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற அந்த ஒரு இது வேலை போய் அந்த கண்ட்ரோல்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஆராட்டம் இருக்குதுல்ல, அந்த ஒரு மன நிம்மதியின்மை இருக்குல்ல,
அது நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட சந்தோஷம், நம்ம வாழ்க்கையை ரசிக்கிற குணம், இது எல்லாத்தையுமே அடி வாங்க வைக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல் கேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதிகாரம் செலுத்துறதுக்காக நம்ம பண்ற முயற்சி. அதை வாய்ஸை ஏற்றி அதிகாரம் பண்ணலாம், கத்தி அதிகாரம் பண்ணலாம், இல்லை பேசாம இருந்து அதிகாரம் பண்ணலாம். சில பேர் ஊம குசும்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, பேசவே மாட்டாங்க, ஆனாலும் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் அந்த பேசாம இருக்கிறதே. ஸோ என் கண்ட்ரோல்ல நீ இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பண்ற முயற்சிகள் அப்படின்றது முதல் ஆட்டம் அதிகாரம் செலுத்துதல். இப்போ அதிகாரம் செலுத்துதல் முதல் ஆட்டம்னா, ரெண்டாவது ஆட்டம் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒருவேளை ஈகோனாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம புரியாம வீழ்ச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட் ஆன்லைன்ல இருக்கும், அதை போயிட்டு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு புரிதல்ன்றது நல்ல ஒரு தெளிவா மனசுல பதியும். திரும்பவும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.